நம்ம சூர்யா சார் இப்போ கருவு படத்து மூலமாக பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் கொடுத்து 300 கோடி கிளப் ஆக்டராக மாறிட்டார். ஸோ இப்போ பலரும் பார்த்தீங்கன்னா கேட்குறது இவர் ஒரே ஒரு படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷனை விட்டுட்டு போயிடுவாரா? உதாரணத்துக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அமரனில் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுக்கவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆவாரா? இல்லை பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து எப்படி ரஜினி சார் விஜய் சார் 300 கோடி கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவருக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷாரை வச்சுட்டு வாத்தின்னு ஒரு படமும், தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மலையாளம் ஹீரோ துல்கர் சல்மானை வச்சு பார்த்தீங்கன்னா டேரக்டாக தெலுங்கு படம் பண்ணார். ஸோ அதுதான் லக்கி பாஸ்கர். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 100 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸில் வின் பண்ணுச்சு. அதாவது கூட பார்த்தீங்கன்னா அமரன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த படத்தோட போய் கிளாஸ் விட்டு 100 கோடி கலெக்ஷனை கொடுத்துச்சு. ஸோ அது வேறு இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் 1ல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேன் இந்தியா லெவல்லே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு தாண்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவலான கலெக்ஷன் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இருந்தும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா தமிழ்நாடு 2 ரீஜியனுமே சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் இதோட பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் சூர்யா 47. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜித்து மாதவன். இந்த டேரக்டர் யாருன்னா மலையாளம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆவேசன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். ஸோ ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு பார்த்தீங்கன்னா 150 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைப்புமே பில்ட் பண்ணாமல் கண்டென்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டு போனார். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இந்த படத்து மேலேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், எப்படி இதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் சன்ஸ் தமிழ்நாடு ஈக்குவலாக ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பண்ணுச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இந்த படம்லாம் பண்ணும். ஸோ இந்த கேரளா அப்புறம் தமிழ்நாடு இந்த 2 ரீஜனை சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா அகைன் நாங்கள் சொன்ன மாதிரி 150லேருந்து 200 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அங்கே சொன்ன மாதிரியே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிச்சுன்னா 300 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா அதோட 99% பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டென்ட் மூலமாக ஒன்று புரியுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 படத்தோட பார்த்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூவி பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கணும். பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கினா போதும். ஹைப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்டாகி தான் கிடக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூர்யா சார் பேக் டு பேக் 300 கோடி கலெக்ஷன் கொடுத்து ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுக்கவே பார்த்தீங்கன்னா முக்கிக்கிட்டு இருப்பாரா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.